வணக்கம். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ப்ராப்ளத்த பாருங்க. Let A be a 2/4 matrix. The rank of A is equal to 2. Then find the number of positive eigenvalues of A transpose A. ஓகே, இங்க பாருங்க Aன்றது ஒரு 2/4 மேட்ரிக்ஸ்னு குடுத்திருக்காங்க. இப்ப A transpose வந்து 4/2 இதோட சைஸ், இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் 2/4. இப்ப இந்த ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சைஸ் வந்து 4. அப்ப இதுக்கு 4 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். அதுல எத்தனை ஐகன் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ சில ரிசல்ட்ஸ் ரீகால் பண்றேன். இத சால்வ் பண்றதுக்கு. இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். என்னது? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஓகே, ப்ரூஃப் வந்து நீங்க கட்டாயமா படிக்கணும் இதுக்கெல்லாம். ஸோ இந்த வீடியோல நம்ம அத பண்ண போறதில்ல. அதே போல இன்னொரு ரிசல்ட் என்னன்னா, எவரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் டைகனலைசபிள். இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும், ஃபேமஸான ரிசல்ட். அப்புறம் அதே போல ஐகன் வேல்யூஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒரு ரியல், அதோட ஐகன் வேல்யூஸ்ல எப்பயும் ரியலா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு டெஃபினேஷனை ரீகால் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்றது எப்ப ஒரு பாசிட்டிவ் செமி டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா இதை பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னு சொல்லுவோம். இது வந்து ஏன்றது ஒரு n by n மேட்ரிக்ஸ்னா எக்ஸ்ன்றது n by 1 வெக்டர். அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரியல் நம்பர் வரும். ஓகேங்களா? இது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் பவர் n, இஃப் இந்த ஏ வந்து mn of rல இருந்ததுன்னா. ஓகேங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இதை பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னு சொல்லுவோம். இதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு. ஒரு ஒர்க்கிங் டெஃபினேஷன் இருக்கு. என்ன சொல்லுவோம்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எப்ப பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லுவோம்னா அதோட ஐகன் வேல்யூஸ்லாம் வந்து நான் நெகட்டிவா இருக்கணும். இது பாசிட்டிவ்ல 0வா இருந்ததுன்னா அதை வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? இந்த ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, பண்ணுவோம். இப்ப இதுல இருந்து இந்த ரிசல்ட் இருந்து என்ன தெரியும்? ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து 2 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் ஏக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தனா இது என்ன ஆகும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் தட் இஸ் ஏ. அப்ப இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றது வந்துருதுங்களா? அப்ப இதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாம் ரியல் ஐகன் வேல்யூஸ் தான். அண்ட் இங்க பாருங்க, இதோட ரேங்க் வந்து 2ன்னு இருக்கனால 0ன்றது கட்டாயமா ஒரு ஐகன் வேல்யூவா இருக்கும். ஃபுல் ரேங்க் இல்ல. அப்ப 0ன்றது ஒரு ஐகன் வேல்யூன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்க பாருங்களேன், ஒரு எக்ஸ் R4 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஏவோட சைஸ் வந்து 4/4. அப்ப இந்த எக்ஸ் வந்து R4 எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆர்பிட்டரி எக்ஸ்க்குமே என்ன நடக்கும்னா, எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்டூ எக்ஸ். இது பாருங்க, இந்த டெஃபினேஷன் தான் இங்க நம்ம பண்றோம். எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸால இந்த மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணுனா இது ஈக்குவல் டு ஏஎக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ்னு வரும். இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? இது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்றனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் அ பாசிட்டிவ் செமி டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். அப்ப இதோட ஐகன் வேல்யூஸ் வந்து எய்தர் 0 இருக்கும், இல்லைன்னா பாசிட்டிவ் ரியலா இருக்கும். இங்க 0 ஐகன் வேல்யூஸ் எத்தனை முறை வந்திருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீதம் இருக்கிறது தான் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் நம்ம சொல்லிடலாம். இங்க பாருங்க, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், அதான் சால்வ் பண்றதுக்கு. ஃபார் டயகனலைசேஷன் இஸ் டயகனலைசபிள். ஒரு மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள்னா இது நடக்கும் if and only if algebraic multiplicity of eigenvalue is equal to geometric multiplicity of eigenvalue for all eigenvalues lambda. இது நடக்கணும். இது நடந்ததுன்னா A வந்து டயகனலைசபிள்னு சொல்லுவோம். இங்க இந்த அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டின்றது இந்த லாம்டான்றது எத்தனை முறை அந்த பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்குன்றது. அதே மாதிரி இந்த ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா, ஆக்சுவல் டெஃபினேஷன் நம்ம கொடுக்கல. இது எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றது மட்டும் சொல்லுவோம். சப்போஸ் இது ஒரு n by n மேட்ரிக்ஸ்னா n மைனஸ்
ரேங்க் ஆஃப் A minus lambda I. A minus lambda I ன்ற மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ஃபைண்ட் பண்ணிட்டு அது nல இருந்து கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா இங்க கிடைக்கிறதா வந்து ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இது எல்லா ஐகன் வேல்யூக்கும் இந்த ஒரு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இருக்க எல்லா ஐகன் வேல்யூக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் டைகனலைசபிள்னு சொல்லுவோம். இங்க வந்து இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னனால இந்த A டிரான்ஸ்போஸ் ஏன்றது இந்த ப்ராப்ளத்துல ஒரு டைகனலைசபிள் மேட்ரிக்ஸ். அப்ப இதோட அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 கண்டுபிடிச்சுன்னா 0ன்றது எத்தனை முறை ஐகன் வேல்யூவா இருக்குன்றது நமக்கு சொல்லிடும். இப்ப மீதம் இருக்க நம்பர் தான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ். அப்ப அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0ன்றது என்ன? பை திஸ் டெஃபினேஷன் இட் இஸ் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா. ஏன்னா இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல டைகனலைசபிள்ன்றனால இப்ப இதை நம்ம சொல்றோம். இப்ப இங்க ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்றது n மைனஸ், இங்க nன்றது 4 இந்த ப்ராப்ளத்துல 4 மைனஸ் ரேங்க் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A மைனஸ் லாம்டா டைம்ஸ் I. நம்ம 0க்கு தான் பார்க்கிறோம் சரிங்களா? 0i is equal to 4 minus rank of A transpose A. Rank of A transpose A வந்து 2ன்னு நமக்கு தெரியும். By this condition, அப்ப this is equal to 2ன்னு வரும். அப்ப algebraic multiplicity of 0 வந்து 2. அப்ப 0ன்ற ஐகன் வேல்யூ 2 முறை வந்திருக்கு. அண்ட் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இது பாசிட்டிவ் டெஃபினைட்னு பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னு சொன்னனால நெகட்டிவ் நம்பர் வந்து இதுக்கு ஐகன் வேல்யூவா இருக்காது. அப்ப மீதம் இருக்க 2 ஐகன் வேல்யூ பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ தான். அப்ப நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, அது 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகே, எதுவும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோ பண்ணலான்றத சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தோட வரேன்.